ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சீரியல் மற்றும் சினிமாவில் நடிச்சிட்டு வர நடிகைகள் தன் கணவரை இழந்து இப்போ தனியாக அதை பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வராங்க. நிறையவே ஃபீல் பண்ணிக்கிட்டும் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்தெந்த நடிகைகள் தன் கணவரை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை சாந்தி வில்லியம்ஸ் சீரியல் அண்ட் சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க. அதுவும் அம்மா ரோல்களில் பல படங்கள் அண்ட் சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க. பிரபலமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மலையாள கேமராமேனான வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்கள 1979 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான். 2005 இவர் இறந்து போயிட்டாரு. இப்போ எந்த ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையா இருக்கட்டும், தன் கணவரை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க. அடுத்தது நடிகையான அஞ்சு பிரபாகர் குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி ஒரு காமெடி ரோல் மாதிரி நிறைய படங்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற மொழிகள்லையும் மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சீரியலில் இப்போ ப்ரெசெண்டாக கூட ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. சிங்கப்பெண்ணே, கௌரி, மலையாளத்தில் ஒரு சீரியலும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. ஆக்டர், அதாவது வில்லன் ஆக்டரான டைகர் பிரபாகர் இவங்களை 1996 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2001 அவர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு அஞ்சு பிரபாகர் மற்றும் டைகர் பிரபாகர் இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. அர்ஜுன் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய தன் மகன் கூட தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வராங்க, சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க. நடிகை அனுராதா ஐட்டம் டான்ஸராக வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தொடங்கி சினிமாவில் மூவிஸ் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ப்ரெசெண்டாக கூட பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் சதீஷ்குமார், இவர் ஒரு நடன இயக்குனர். இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அதில் அவங்க மகள் அபிநயஸ்ரீ, இவங்களும் ஒரு ஆக்டர்ஸ், டான்ஸரும் கூட. இவங்க கணவர் 2007 இறந்து போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நடிகை பானுபிரியா 80s டைமில் நடித்த நடிகை, ஹீரோயினியாக நடிச்சு இப்போ அம்மா ரோல்களில் வரைக்குமே படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. 1998 ஆதர்ஸ் கௌசல் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மகளும் இருக்கிறாங்க. 2018 அவர் இறந்து போயிட்டாரு. ஹார்டியா அரெஸ்டால இறந்து போயிட்டாரு. இப்போ பானுபிரியா இப்போ படங்கள் அதிகமாக நடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க சில உடல்நிலை சரியில்லாத இருக்கிறதுனால நடிக்கிறது இல்லை. அவங்க வசனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசில் வைக்க முடியாமல் அவங்க பார்த்தீங்கன்னா படங்களில் இப்போ நடிக்கிறது இல்லை. சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டாங்க. நடிகை டிஸ்கோ சாந்தி இவங்களும் ஒரு ஐட்டம் டான்சர். 80s 90s காலகட்டத்தில் நிறைய பாடல்களுக்கு நடனம் பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பாங்க. இவங்க கணவர் ஆக்டர் ஸ்ரீகரி. இவங்களுக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருந்தாங்க. அதில் அவங்க மகள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க, அக்ஷரா அப்படின்னு சொல்லி. அந்த அக்ஷரா அப்படிங்கிற நேம்லேயே ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்போ அதில் நிறைய தொண்டுகள் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. 2013 அவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. ஸ்ரீகரியும் கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாரு. ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் தலை சுற்றல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாரு. நம்ம டிஸ்கோ சாந்தியை பற்றி சொல்லணும்னா இப்போ வரைக்கும் அவங்களுடைய மகள் பேரில் ஒரு தொண்டு நிறுவனமும் நடத்திக்கிட்டு வராங்க. தன்னுடைய கணவரை நினச்சி இப்போ வரைக்கும் நிறைய வீடியோஸ் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பக்கத்துலையும் தன் கணவரை நினச்சி நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய கணவருடைய நினைவு இடத்துல போய் ஏதாவது ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி தன் கணவரை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நடிகை சாந்தி பிரியா, பானுபிரியா இவங்களுடைய சிஸ்டர் தான் இவங்க. தமிழில் 90s டைமில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஹிந்தி படங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராங்க. தமிழில் எங்கள் ஊர் பாட்டுக்காரன், நேரம் நல்லா இருக்கு, சிகப்பு தாலி, கை நாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தி ஆக்டரான சித்தார்த் ராய் இவங்களை 1992 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2004 அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அவருக்கு 40 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. சாந்தி பிரியா பார்த்தீங்கன்னா இப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. அவங்களும் இப்போ சிங்கிளா பேரண்டா பார்த்தீங்கன்னா அவங்க மகன்களையும் வளர்த்துட்டு வராங்க. நடிகை கவிதா 70s டைம்லேருந்து இவங்களும் நடிச்ச நடிகை. சீரியல் இப்போ பண்ணிக்கிட்டு வராங்க. மூவிஸ்லையும் நடிச்சிருக்கிறாங்க. அம்மா கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. 1983 தசரத ராஜ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2021 அவர் COVID-19 இறந்து போட்டாரு. இவங்களும் கவிதா இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க. தன் கணவரை நடிச்சு நிறையவே ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி ஹீரோயினியாக பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை, நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நடிகை மீனா அவங்கள பற்றி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்கிறாங்க அப்படின்னு கூட. 2009 வித்யாசாகர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, நைனிகா அப்படின்னு சொல்லி. அவங்களும் ஒரு குழந்தை நட்சத்திரம். தெரி பாஸ்கர் ஒரு ரஸ்கல் அப்படின்னு சொல்லி படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ படிப்பில் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்திட்டு வராங்க. 2022 நுரையீரல் பிரச்சனையின் காரணமாக வித்யாசாகர் இறந்து போயிட்டாரு. இப்போ மீனா இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை.
அடுத்தது நடிகை ராகவி. இவங்க ஒரு சின்ன திரை நடிகை அப்படின்னு கூட கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ரஜினிகாந்தின் ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படத்துல ஷாலினிக்கு அக்காவா இந்த டீனேஜ் ஒரு பருவத்துல பாத்தீங்கன்னா மூவிஸும் நடிச்சிருக்காங்க. சீரியல்ல அதிகமா இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுவும் நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்க கணவர் சசிகுமார். இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. ராகவி இவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாரு. ரீசன் அப்படின்னு சொன்னா கடன் பிரச்சனைனால தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டார். அவர் ஒரு ஒளிப்பதிவாளர். சில கடன் தொல்லையால தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாரு. நடிகை தீபா நேத்ரன். இவங்களும் ஒரு சீரியல் நடிகை. இவங்க கணவர் சீரியல் நடிகரான நேத்ரன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அபிநயா மற்றும் அஞ்சனா அப்படின்னு சொல்லி 2 மகள்களும் இப்போ ஒரு ஆக்டர்ஸ் தான். நம்ம நேத்ரன் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு 2024 இறந்து போயிட்டாரு. நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா. கல்யாண பரிசு, நாதஸ்வரம், பாரதி கண்ணம்மா, லட்சுமி என ஒரு சில சீரியல் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் சீரியல் நடிகை. இவங்க கணவர் அரவிந்த் 2023 இறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. இப்போ வரைக்கும் தன் கணவரை நினைச்சு ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி சண்முக பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வயது கம்மி தான். ஆனால் தன் கணவரை நினைச்சு இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா பக்கத்தில் அவளுடைய கணவர் புகைப்படத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா ரிலேஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குனாலும் தன் கணவருடைய புகைப்படத்தையும் கொண்டு போய் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். நடிகை பிரியங்கா சங்கர். இப்போ நடிகர் ரோபோ சங்கர் அவங்களுடைய மனைவி தான் இவங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரோபோ சங்கர் இப்போ 2025 இப்போ தான் இறந்து போயிட்டாரு. இவர் ஒரு காமெடி ஆக்டர். நிறைய பேரை சிரிக்க வச்சுட்டு இப்போ நிறைய பேர் அள வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மகள் இந்திரஜா. இவங்களும் ஒரு நடிகை. இப்போ நிறையா ரோபோ சங்கரை பற்றி சொல்லிட்டு வராங்க. குடிப்பழக்கத்தால் இறந்து போயிட்டாரு. மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து ரெக்கவர் ஆகியிருந்தாங்க. திரும்ப அது உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நிறைய வேறையாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் இருந்து கண்டிப்பாக நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் என்ன அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் மாறி போடுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்திரஜா அவங்களுடைய மகள் பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் ரோபோ சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தன் கணவரை இழந்த நடிகைகள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும், எந்த கப்பலை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.